ஹலோ மக்களே, இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து மழை வெள்ளத்தில் நிறையா பேரோட வீடு பாதிக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து எங்களோட வீடும் வந்து ஒன்று. இப்போ அதான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓடு வீடு தான் இது, களிமண் செவரு அந்த காலத்தில் உள்ள வீடு. மழையில் வந்து நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு பார்த்துவாங்க. இந்த மழைக்கெலாம் முன்னாடியே வந்து நாங்கள் வீடு காலி பண்ணிட்டோம், வேறு ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து போயிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னால் இடிஞ்செலாம் விழுந்துருச்சு. இந்த வீடு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு மேலே இருக்கிற வீடு. நாங்களும் இந்த வீட்டில் தான் வந்து இருந்தோம். இப்போ வந்து வேறு ஒரு வாடகை வீட்டுக்கு மாறிட்டோம். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகிருச்சு எல்லாமே. தண்ணி ஏற்கனவே வந்து சாதாரணமாக மழை வந்தாலே வந்து தண்ணிலாம் ஒழுகிட்டு தான் இருக்கும் அங்கங்கே. இப்போ வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு செவருலாம் வந்து இடிஞ்சு விழுந்துட்டு. இதே மாதிரி நிறைய பேரோட மக்களோட வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், வீடு இல்லாமல். இப்போ நாங்கள் வந்து முன்னாடி வேறு வீட்டுக்கு மாறிட்டோம். அதனால் எங்களோட பொருள் எல்லாமே வந்து எங்களால் காப்பாற்ற முடிஞ்சுது. ஆனால் அப்படி மாறாதவங்க, அதை பற்றி அவேர்னஸ் இல்லாதவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையுமே வந்து இழந்திருப்பாங்க. ஒரு தென்னை மரம் இருந்தது, அதுவும் வேரோட பிடுங்கி விழுந்துருச்சு. வேப்ப மரம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த வீடு வந்து 100 வருஷத்துக்கு மேலே ஆகியும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு களிமண் சோறு தான். பாருங்கள், சாதாரண களிமண் சோறு வீடு தான் இது. 100 வருஷத்துக்கு மேலே ஆகியும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படின்றது வந்து பெரிய விஷயந்தான். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பழைய வீடு என்ன கண்டிஷனில் இருக்குன்னே தெரில, மெதுவாக தான் திறக்கணும். இந்த இருக்குது அங்கங்கே பாத்திரம் வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு கட்டில். இது எல்லாமே வந்து இந்த பாத்திரம்லாம் வந்து மழை தண்ணி ஒழுகிச்சின்னா அதில் விழுறதுக்காக வச்சுருந்த பாத்திரம் நாங்கள் இருக்கும்போது. ஒரே ஒரு ஜீசஸ் ஃபோட்டோ இருக்குது. ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடெல்லாம் நிறையா உடஞ்சிட்டு. ஆனால் இந்த மழையிலையும் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் தான் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அந்த வகையில் பாராட்டலாம். நல்ல அப்போ அதோட எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த டைமில் இந்த வீட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம். கட்டில்லாம் ஃபுல்லாக எல்லாம் கரையான் அரைச்சி போய் கிடக்கு. இதில் ஒரு கட்டில், ஒரே ஒரு ஃபேன் இருக்குது. இதுதான் வந்து நாங்கள் இந்த வீடு யூஸ் பண்ணும்போது எங்களோட பெட்ரூமாக இருந்தது. இங்கே தான் வந்து ஒரு டிவியும் வச்சுருப்போம். ஃபுல்லாக கரையான் அரைச்சிருச்சு. இந்த கட்டெல்லாம் விழுந்துருக்கு பாருங்கள், தெரியுதா? இதெல்லாம் இப்போ தான் இந்த மலைக்கு தான் உடஞ்சி விழுந்துருக்கு. எல்லாமே ரொம்ப வீக்காக தான் இருக்குது. இங்கே உள்ளே நிற்கிறதே ஆபத்து தான் நினைக்கிறேன். ரெண்டு ரூம் தான் இருக்கும், ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஹாலையுமே வந்து பெட்ரூமாக தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா உள்ளே உள்ளது வந்து சின்ன ரூமு, 2 பேர் தான் படுக்க முடியும். ஓகே, இதுதான் எங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.